ராமா பேச்சா ராம். ஓகே. நாங்களும் என்ன ஜூம்லயே இருப்போமா, நாங்களும் கூகுள் மீட் மாறுவோம்பா. ஓகேவா? ஓபிஎஸ் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓபிஎஸ் டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணிட்டியா? எக்ஸ்டென்ஷன் ரெக்கார்டிங் போட்டுக்கோ. இது அப்படியே பயங்கர ஃபாஸ்டா இருக்குப்பா. இது அப்பப்ப இப்ப இதே எடுத்துட்டு அப்பப்ப டக் டக்குன்னு புதுசா எடுத்துக்கணும். இப்ப இதை அப்படியே இன்ஸ்டால் பண்ணவா? பண்ணுப்பா, இன்னுமா பண்ணாம இருக்க? டபுள் கிளிக். ஓகே, இன்ஸ்டால் பண்ணு. அதான் இனிமே கூகுள் மீட்ல பண்ணிட்டு ரெக்கார்டிங் பண்ணி இருக்கா போட்டு வேண்டியது. ஆனா இது கிளாரிட்டி செம்மையா இருக்குறாம. செம்மையா இருக்கும். கிளாரிட்டி இருக்கு, சிம்பிளான விஷயம் தான் இருக்குது. இதுல ரெக்கார்டிங் மட்டும் எப்படியாவது பெயிண்ட் டூல் மட்டும் பார்க்கணும். சரி, அத கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலாம். அத மாதிரி பாத்துக்கலாம். சி ப்ரோகிராம்ல போட்டுறேன் தூக்கி. ஆமா, நீங்க அடுத்த மாசம் ஜூம் ரெக்கார்டிங் பண்ணுவல, ஜூம் போட்டு கூகுள்ல இது பண்ணிடலாம். அவ்வளவுதான், பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ரைட்டா? யாராவது பண்ணிக்கோ. ஆமா, என்னன்ற ஏன்னா அது கூகுள் இன்டர்ஃபேஸ் எல்லாமே ஒரே இடத்துல கிடைச்சிரும். கண்டிப்பா. இது சும்மா ஜூமுக்கு தனித்தனியா இனிமே பெயிண்ட் பண்ண தேவையில்லை. கூகுள் ப்ராடக்ட் ஒரே ப்ராடக்ட்டுக்கு எல்லாரும் பெயிண்ட் பண்ணி நான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், முடிஞ்சு. ஒரே ப்ராடக்ட் பண்ணிட்டு இது பெயிண்ட் பண்ணிட்டு எல்லாமே ஸ்டோரேஜ் டிபில இருந்து எல்லாமே யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். வேல்யூபிளாவும் இருக்கும். டிரைவ் சேவ் எல்லாமே ஒரே இடத்துல நம்ம இது பண்ணிக்கலாம். ஆமா, இது ரெக்கார்டிங் அதுல மட்டும் கொஞ்சம் ஃபீச்சர் பாரு. ரெக்கார்டிங் மட்டும் எங்கேயாவது பண்ண மாதிரி அது ஃபீச்சர் இதுல இருக்கும்னு நினைக்கிறேன்ல. பெயிட் டூல்ல வேணா ஃபீச்சர் இருக்கான்னு பாத்து. பெயிட் டூல்ல தான், பெயிட் டூல்ல மட்டும் தான் ரெக்கார்டிங் கொடுப்போம். ரெக்கார்டிங் இருக்கா? ஆமா, பெயிட் டூல்ல தான் ரெக்கார்டிங் கொடுப்போம். அப்ப பெஸ்ட் அது பாத்துக்கலாம். அது கூகுள் ஒர்க் ஸ்பேஸ்ல வந்து எவ்வளவுன்னு சொல்லி பாரு. அதெல்லாம் ஜட்ஜ்மென்ட் பண்ணு. இப்ப இருக்கிற குப்பை எல்லாத்தையும் நீ போட்டு இன்னைக்கு ஃபில்டர் பண்ணி போஸ்ட் பண்ணு. இப்ப நான் வந்து அப்துல்லோட வந்து ஒரு பார்ட் எடுத்துக்கிறேன். அந்த பண்டல் போஸ்ட் நான் இத பண்ண போறேன். ஏன்னா நான் வந்து இன்கம் டன் தூக்கி நான் எடுத்துக்கிறேன். அந்த எனக்கு இத முடிச்சது ஐடிஎம் எனக்கு அப்படியே டவுன்லோட் பண்ணு. எனக்கு வந்து அதுவே போவானான்னு தோணுது. ஐடிஎம் இது சாரி இன்கம் டன் பெஸ்டான ஆளு யாரு இருக்கான்னு பார்க்கணும். வேர்ல்ட் லெவல்ல அப்படி சர்ச் பண்ணு. இல்ல, இன்கம் டன்ல கொஞ்சம் அவன் இங்கிலீஷ்ல கொடுத்திருக்கான் எல்லாத்தையும். அது என்ன வேணா கொடுத்துட்டு போட்டுமா. நம்மள வந்து இப்ப கேட்டலாக்ல ரெடி பண்ணிடலாம். விடு, நீ அந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டு சரி உனக்கு என்ன பண்ணாதோ அது பண்ணுறாம பண்ணிட்டு இப்ப இந்த ஏஐ ட்ரெயினர் கொடுக்க சொன்னார்ல, அது ட்ரைனிங் கொடு. சிஸ்டமேட்டிக்கா இருக்கு. அது நீ வந்து உன்னோட கிரியேட்டிவிட்டி பண்ண போற, ஆட்டோமேஷன் பண்ண போற. அதுக்கப்புறம் பதில் சொல்றது நீ சொல்லிட்டு இருந்த ஏஜென்ட்ல அதை ட்ரைனிங் கொடுத்து அதுக்கிட்ட கொடுத்துரு. சொல்ல புரியுதா? புரியுது. அந்த விஷயத்த அது கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா நீ ஃப்ரெஷ்ஷா இருக்கிற, சூப்பரா ட்ரைனிங் கொடுத்துடலாம். இப்ப அது இப்ப நோட் புக் அவர் சொன்னார்ல, நோட் புக் எல்லாம் எஃப்ஏக்யூ கொடுத்துட்டான்னு வச்சுக்கேன். 50 சோர்ஸ் எஃப்ஏக்யூக்கு அது ஒரு 5 வாட்டி 10 வாட்டி திரும்ப திரும்ப கேட்டு அது எஃப்ஏக்யூ வாங்கிறான். அந்த 10 வாட்டி கேட்டதை திரும்பி நான் வந்து பல்கைஸ்ல கொடுத்து ட்ரைனிங் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் எப்படி அவ்வளவுதான். இப்ப லான்ச் OBS Studio 31.0.3 finish. உங்களது காமியா? என்னதெல்லாம் இப்பதான் வாங்கிருக்கேன். எனக்கு என்ன ஸ்டோரேஜ் ஃபுல்லு? தூக்கி கூட போய் கடையில கொடுத்துட்டு வந்துடுறேன். வந்துருச்சியா உள்ள? டிஸ்ப்ளே கேப்சர் இருக்கு ஃப்ரெஷ்ஷாவே ஒன்னு இருக்குது. இப்ப ரெக்கார்டிங் கொடு. வேணா இரு ஸ்டுடியோ மோட் கொடு. செட்டிங்ஸ்ல சரி கொடு. செட்டிங்ல போட்டு அதை பார்த்து மாத்து. உனக்கு டிஸ்ப்ளே இது வந்துச்சு, அவுட்புட் போ. அதுல ஓபிஎஸ் ஸ்டுடியோ தான் இருக்குது. பரவாயில்ல, விடு. ஓகே கொடுத்துரு. ஓகே கொடுத்து அப்ளை கொடு. ஓகே கொடு. ஓகே கொடு. ஓகே கொடுத்துட்டேன். சரி, இப்ப ஸ்டாப் பண்ணு. ஸ்டார்ட் ரெக்கார்டிங். ஓகே, ஸ்டாப் கொடுத்தா அதுல போய் பாரு வருதா டிஸ்ப்ளேயோட. ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுக்குறேன். ஓகே, ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்துட்டேன். இப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்கா அங்க சேவ் ஆகிக்கணும். ஆமா, அதுல போய்
ப்ளே கூட வரல. இல்ல அது ரெண்டு ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணு. இதுல வருதான் பார்ப்போம். பாடாவதியா இருக்கு. இல்ல அது ரெண்டு டெலீட் பண்ண. கண்ட்ரோல் ஆல் கொடுத்து ரெண்டு டெலீட் பண்ண. திரும்பி போ ஃப்ரெஷ்ஷா போ. இல்ல வேணா இது ஃபோல்டர் மாத்தி பார்ப்போம். செயலி ஃபோல்டர் இல்லாம இதுல. அதுல மிஸ்டேக் இல்ல விடு. ம். நீ அதை மைண்ட் பண்ண, நான் சொல்ல மட்டும் கொஞ்சம் லிசன் பண்ணு. ம். மினிமைஸ் போ. திரும்பி இங்க கேப்சர் டிஸ்பிளே கேப்சர் கீழே வா. பிளஸ் 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 அது கீழே தான் பிளஸ். விண்டோஸ் கேப்சர் கொடு. கீழே கீழே வா. ஓகே கொடு. ஓகேவா? ம். ஓகே கொடு. திரும்பி வேற ஒண்ணும் பண்ணாத. ரெக்கார்ட் பண்ணுவா? இப்ப ரெக்கார்ட் கொடு. ஓட ஓடு. படத்தை ஓட விடு. சரி அப்ப ஸ்டாப் பண்ணு. திரும்பி போ. ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இல்லையே, வரலையே. திரும்பி போ. அதுல போ பார்க்கலாம். நான் முடியிற முயற்சி தானே. நீ இதை அப்படியே போ. நான் என்ன பண்ணி வச்சிருக்க மட்டும் பாக்குறேன். டிஸ்பிளே கேப்சர் 2 நான் பண்ணி வச்சேன். சீனு ஃபேடு டிஸ்பிளே கேப்சர் 2. சரி இப்போ ஓபன் பண்ணு. அதை அதெல்லாம் டெலிட் பண்ணு. இதை பிளஸ் பிளஸ்ஸே கொடு. பிளஸ் சரி டெலிட் பண்ணி டெலிட். ரெண்டையுமே டெலிட் பண்ணிடுவா? அது பண்ணி திரும்பி பிளஸ் வேற ஒண்ணுமே மேட்டர் கிடையாது. இரு அமைதியாரு. ப்ரௌஸ் கலரு டிஸ்பிளே கேமு இமேஜ் மீடியா சோர்ஸ் வீடியோ கேப்சர் டிவைஸ். வீடியோ கேப்சர் டிவைஸ் உங்களுக்கு சோர்ஸ்ல என்னையா இருக்கு? அதுதான் டிஸ்பிளே கேப்சர் தான். கேப்சர் இருக்கு. திரும்பி டிஸ்பிளே கேப்சர் கொடு. வேற ஒண்ணும் இல்ல. ஓகே கொடு. வேற எது பண்ணாத. அந்த செலக்ட் டிஸ்பிளே கேப்சர் ஓகே கொடு. கோர்ஸ் எஸ்டிஆர் சரி அது கொடுத்து கொடு. இப்போ வரும்னு நினைக்கிறேன். சரி இப்போ ஓகே கொடு. நீ அந்த எஸ்டிஆர் அது செலக்ட் பண்ணாம இருக்கிறதால அப்படி வருமோன்னு தெரியல. நான் உள்ளதும் போச்சுட்டேன். நல்ல கண்ணா ஆயிர போகுது. சரி இது நீ நம்ம ரெண்டு இதை டிரைவ் வந்து சேவ் பண்ணலாம். உனக்கு அதான் கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். திரும்பி பண்ணி பாரு. ஆபரேஷன் சக்சஸ்னா அதுதான், வேற எதுவுமே ஒண்ணும் இல்ல. ஏன்னா பக்கு இது அதான் பக்ல போய் பாரு. ரைட் கிளிக் பண்ணி கிளியர் ஹிஸ்டரி கொடு. அது டெலிட்டே பண்ணி ரைட் கிளிக் பண்ணி கிளியர் ஹிஸ்டரி கொடு. ரைட் கிளிக் அந்த 3 டாட் போ. எது படத்துக்கு டவுன்லோட். மேல டாப்ல மேல
மேல அது அடுத்து ரைட்டு த்ரீ த்ரீ பட்டனு ஹிஸ்டரி போ ஹிஸ்டரி போ டெலிட் ப்ரௌசிங் டேட்டாவா லெஃப்ட் 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 டெலிட் நீ அப்பப்ப காலைல எழுந்திரிச்சு இதெல்லாம் ஒரு டைம் ஈவினிங் ஆனா பண்ணி வை எல்லாம் இங்க தேவையில்லாத இதுவா இருக்கு கிளியர் இது அப்பப்போ சிஸ்டம் ஸ்பீடு குறையறதுக்கு காரணம் இதுதான் இது பண்ணணும் இந்த மாதிரி இப்பயே சுத்துது பாரு அப்பனா எந்த அளவுக்கு 320 MB இருக்கு பாரு சூப்பர் கேட்ச் அந்த பேஜ் ஏன் அவ்வளவு டெய்லியும் வீட்டை கூட்டுற மாதிரி இதையும் கூட்டிடணும். ஆமா டெய்லியும் நம்ம குடிக்கிற மாதிரி இதையும் குளிப்பாட்டு ஏன் வரல இது ஒரு வாட்டி பேசிக்கே கொடுத்து அட்வான்ஸ்லயும் போயிட்டு அது மாதிரி பண்ணு ஓகே காட் இட். திரும்பி போ திரும்பி அந்த டெலிட் ப்ரௌசர்ல போ ஹிஸ்டரியில போ மேல இன்னும் போல டெலிட் நிறைய கூட லெஃப்ட்ல கூட அடுத்தது அட்வான்ஸ் கொடு அட்வான்ஸ் நிறைய இருக்கு கீழே டெலிட் கொடு கொஞ்சம் தான் போயிருக்கு பாரு இப்போ போயிருக்கு திரும்பி போ இதுல இக்னோர் மோட் எல்லாம் உனக்கு தெரியல அதனோட யூசேஜ் என்னன்னு எது இக்னோர் மோட் அந்த 3 பட்டன் போடு நியூ இன்காகினேட் மோடுன்னு இருக்குல்ல நியூ ஆமா இக்னோட்டோ விண்டோ அது ஓபன் பண்ணு இதுல நீ போயிட்டு ஏதாவது தேவையில்லாத பார்த்தா கூட இதுல போய் பார்த்தா சர்ச்சில தெரியாது இதுல நியூ இக்னோட் சர்ச்சுக்குள்ள தெரியும் VPN இது அதுக்கான மோடு ரைட்டா உனக்கு ஏதாவது தேவையில்லாத விஷயத்த நீ பண்றனா அதுல போய் பாத்துக்கோ அபிஷியலா சில ஷேர் பண்ண கூடாதுன்னா நீ அதுல போய் பார்த்துட்டு தெரியாது நிறைய பேர் சிஸ்டத்தை நோண்டி பார்த்தா மத்த எல்லாம் தெரியும் அதுல போயிட்டா தெரியும் சீக்கிரட்டா நீ பாக்குறது சில விஷயத்த அது நிறைய இருக்கு இப்ப இப்ப எனக்கு ஐடிஎம்ஐ டவுன்லோட் பண்றியா இது கூட இது அப்படியே நியூட்ரல் போட்டுரு ஐடியா இதை டவுன்லோட் பண்றதுக்கு ஏன் இவ்வளவு இருக்கு இவ்வளவு குப்பை திரும்பி தான் நம்ம டெலிவரி பண்ணோம் ஹலோ ராம இருக்கியா ராம கேக்குதா ஹலோ